ஓம் சாந்தி 30/9/2025 முரளியில் இருந்தான ஸ்லோகம். தடைகளற்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் உயரத் தாண்டி குதித்து செல்லுங்கள். இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தில் பல வகையான தடைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது கற்களை நாம் உடைப்பது போன்றது. இதனால் நாம் நமது சக்தி நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். தடைகள் எப்போதும் வந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றோடு நாம் அதிக பிரயத்தனம் செய்ய தேவையில்லை. கற்களை உடைப்பது எவ்வாறு சிரமமான பணியோ, ஆனால் கற்களின் மேலாக பாய்ந்து செல்வது இலகுவான செயற்பாடு. ஒவ்வொரு சவால்கள் வரும் போதெல்லாம் ஏன் இப்படி, எவ்வாறு நிகழ்ந்தது, என்ன நடந்தது போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு நாம் நமது நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். இதுதான் அந்த கற்களை உடைப்பது போன்றதாகும். ஞானத்தில் எமக்கு புரிந்த ஒரு உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உள்ளது. அதன் ரகசியம் நமக்கு விளங்காமல் இருப்பதாலே நாம் பல கேள்விகளை உருவாக்கி கொண்டு முரண்பட்டு கொண்டிருக்கின்றோம். தினமும் பாபா இந்த நாடக காட்சிகளை பற்றி எமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இதனை நாம் சரியாக விளங்கிக் கொண்டு அதன்படி எமது நடைமுறை வாழ்க்கை இருக்குமானால் நாம் இலகுவாக லேசாக இருப்போம். எமது வாழ்க்கையும் அமைதி நிறைந்ததாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். இந்த சங்கமயுக காலம் மிகவும் பெறுமதி மிக்க ஒரு காலம். இந்த நேரத்தை நாம் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். எமது ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் சரி, ஏனையவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் இவற்றுக்காக எமது நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் செலவழிப்பது சிறந்தது. இந்த காலப்பகுதியில் தந்தை எமது சகபாடியாக இருக்கிறார். எமக்கு அனைத்துமாக இருக்கிறார். ஆகவே நாம் ஏன் போராட வேண்டும்? அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்து தடைகளை தாண்டி பாய முயற்சி செய்ய வேண்டும். தடைகளோடு போராடி நேரத்தை அதிகம் வீணாக்கக்கூடாது. ஞானி யோகி ஆத்மாக்களான எமக்கு விவேகம் இருக்கிறது. தந்தைதான் விவேகிகளின் புத்தி. ஆகவே நாம் தந்தையையும் கூடவே வைத்திருந்து எல்லா தடைகளையும் கடந்து மிக வேகமாக முன்னேறி பாய வேண்டும். எவரொருவர் தந்தையை தனது சகவாடியாக சதா காலமும் வைத்திருக்கிறாரோ அவரது வாழ்க்கை மிக லேசாக இருக்கும். ஓம் சாந்தி.